வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVMS ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ஆசையுடன் எல்லாருக்கும் நல்லது நடக்க சொல்லிக்கொண்டு பயங்கரமான கூட்டம், நகர முடியல. அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக போயிட்டுருக்கேன். சித்ரா பௌர்ணமி. ஒரு குழந்தை வந்து அப்பா 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 அப்பான்னு அழுக சத்தம், அப்பா 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 அப்படின்னு அவ்வளோ கூட்டம். நகரம் முடியல. அத்தனை லட்சம் பேர், ஒரு குறைந்தபட்சம் 20 லட்சம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. அப்பா 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 அப்பான்னு கத்துது. ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. என்னடா அப்பா அப்பான்னு அழுது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தா எனக்கு பின்னாடி இருந்தவங்களும் 2 பேர், யாரும்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறாங்க. இன்னும் கேட்கும்போது அந்த குழந்தை அப்பா 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 போயிட்டாங்க, அம்மா அம்மா போயிட்டாங்க அப்படின்னு. அப்பா போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்பர் நான் சொல்லுமான்னு கேட்குறோம். குழந்தைக்கு தெரியல. கூட வந்தவங்க நாங்கள்லாம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது, வாமா பயப்படாத வா அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒருத்தர் ஓடிடுறாரு. செல்லை காதில் வச்சுக்கிட்டே ஓடிடுறாரு. பார்த்துட்டு, ஏங்க என் பொண்ணுன்னொன்னே இந்த பொண்ணு அப்பான்னு சொல்லுது. பின்னாடியே அந்த அம்மா ஓடியாரு. அம்மா இவர் உங்கள் அப்பா அம்மான்னு கேட்குறோம். அம்மா என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க, எங்கள் அம்மா அவங்க குழந்தையா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. பேசிகிட்டே இருக்கும்போது பலான்னு ஒன்று வச்சுச்சு அந்த பொம்பளை. புருஷங்காரன் கூட பலான்னு ஒன்று வச்சா. அதிர்ச்சி. நானும் நடந்து வந்துட்டுருக்கேன். குழந்தை என் கையை பிடிச்சிட்டு இருந்தா. உன் கையை பிடிச்சான்னு சொல்லியிருந்தேன். நான் கம்முன்னு பின்னாடி நடந்து வந்துட்டே இருந்தேன் கூட்டத்தில். எப்போ பாரு காதில் செல்லு வச்சுட்டு, இப்போ கூட காதில் செல்லு வச்சுட்ருக்கியா நீ? என்னையா உனக்கு பிரச்சனை? எப்போ பாரு மலை சுத்த தானே வந்திருக்கோம். எதுக்கே வந்திருக்கோம்? நம்ம மலை சுத்த தானே வந்திருக்கோம். புள்ளைய விட்டுருப்போமே நேரம். உனக்கு என்னையா அப்படின்னா செல்லு என்னையா அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை புருஷன் பொண்டாட்டிங்க. உடனே நாங்கள் அம்மா விடுங்கம்மா, சரி விடுங்கம்மா, ஏங்க ஃபில் பண்ணணும் இல்லை சார், சரி சார், ஓகே சார், தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லி செல்லை எடுத்துட்டு அப்படின்னு குழந்தைங்களாம் கூட்டின்னு பொண்டாட்டியை கூட்டின்னு போகிறார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ன்றது வந்து மலை சுத்த வரன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது உனக்கு விதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நீ உள்ளே இந்த திருவண்ணாமலைக்குள்ளே வரவே முடியும். உனக்கு கடவுள் வந்து அந்த ஒரு செயல்பாடுகளை கொடுக்கும்போது மட்டும்தான் நீ திருவண்ணாமலை உள்ள என்ட்ரியாகி காலை வைக்க முடியும். உனக்கு மலை சுத்தத்து என்பது வந்து அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி டைம்லாம் கொடுக்குறாருன்னா அது அவருடைய ஒரு பாசமும் அது கடவுளுடைய ஈர்ப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்படி வந்தும் நீ வந்து உன்னை கடவுளுன்ற ஒரு சக்தியோடு யாரும் கும்பிட்றதா எனக்கு ஒன்றும் தெரியல. செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறான். ஒன்று பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஜாலியாக பேசின்னு போகிறான், கிண்டல் அடிச்சின்னு போகிறான், சிரிச்சின்னு போகிறான், பாட்டு பாடின்னு போகிறான். எதுக்கு வரீங்க நீங்களாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு? கடவுளை தரிசிக்கும், அண்ணாமலையார் பாதுகாக்கும் தானே வர. அண்ணாமலையார் சாமி கும்பிட்டு தானே வரீங்க. பொண்ணுங்களோட பேசி ஜாலியாக அட்டடிச்சு தான் மலை சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி எதனா அவனு பேசின்னு இருக்காரு, கடலை போட்டுன்னு போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிண்டலுக்கு ஏற்று நையாண்டி சிரிப்பு. அந்த தெய்வ பக்தின்றது கிடையாது. நிறைய பேர் கிடையாது, ஒரு சில பேர் தான் அந்த தெய்வ பக்தியோட கும்பிட்றாங்க. கடவுள் என்பது என்னன்னா பார்ப்பார். நம்ம எக்ஸாம் பேப்பர் இருக்கு இல்லையா, எக்ஸாம் பேப்பர் நம்ம எழுதணும் இல்லையா, நமக்கு ரிசல்ட் ஒன்று வருது இல்லையா, நம்ம கரெக்டாக எக்ஸாம் பேப்பர் பயந்து படித்து கரெக்டாக எழுதணும் இல்லையா, அதே தான் கடவுளும். நீ திருவண்ணாமலை மலை சுற்றதும் அதே தான். உன்னோட விளையாட்டு தினத்தில் நான் இறங்கிட்டேன், திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டேன், மலை சுற்றிட்டேன், கடவுள் எல்லாம் எனக்கு குத்துருவாருன்னு நினச்சா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீ இறங்கி உன்னுடைய தெய்வ பக்தியை ஒழுங்காக பயன்படுத்தி, அது யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக அழகாக தெய்வ பக்தியோடு அந்த 14 கிலோமீட்டர் முடித்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா போதும். இதுக்குள்ளே கிண்டல் அடித்து நையாண்டி நடிக்கிறது, ஃப்ரெண்டுங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்களோட வர்றது என்ன, இது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு செயல்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது வந்து என்னென்னா, உங்களை குறை சொல்லலை, இன்னும் அந்த ஒரு எதற்காக வந்தோம்ன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை உங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. குழந்தைய இழந்திருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு தகப்பன் வந்து தான் வீட்டில் இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் நம்பரை சொல்லிக் கொடுக்கணும். இதை தவிர வேறு என்ன வேலை உங்களுக்கு?
ஒரு குழந்தை மிஸ் ஆச்சுன்னா அழகாக செல்ஃபோன் நம்பர் சொல்லியிருந்தா நாங்கள் யாருன்னா ஃபோன் பண்ணியிருந்தா உடனே அந்த குழந்தை உடனே அவங்க அப்பா வந்திருப்பார்ல. அதை கூட ஒன்றும் சொல்லி தரல. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏஜ் ஒரு 2 வயசு வந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு 2 வயசு வந்தாலே சொல்ல கற்று குத்துடணும். 3 வயசுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக சொல்ல கற்று குத்துடணும். ஏதோ அண்ணாமலையாருடைய அன்றைக்கி சூழ்நிலை அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்துட்டோன்னா அந்த தெய்வ பக்தியோடு தான் போகணும். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அது கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும், நம்ம மசூதியாக இருக்கட்டும், நம்ம இந்து கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, அந்த தெய்வ பக்தியோடு அதை கடைப்பிடிக்கணும். நீ வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி இங்கே சுத்த வந்தேன்னா அது ஒரு பிரதிபலனும் உனக்கு கிடைக்காது. அது நீ வீட்லேயே உட்காந்து ஜாலியாக இருந்திருக்கலாம். கடவுள் பக்தி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நீ கரெக்டாக பயன்படுத்தணும். நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம். நாங்கள் மலை சுற்றுவோம். நாங்கள் எங்கேயே பிறந்து வந்தோம். நாங்கள் நிறைய மலை சுற்றிட்டு இருக்கோம். அடிக்கடி மலை சுற்றுவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றினு ஜாலியாக பேசின்னு கிண்டல் அடிச்சுன்னு கடலில் போட்டுக்கினேன். இது வந்து மலை சுற்றத்துக்கு உண்டான. அதுக்கு நீ அங்கே எங்கன்னா ஜாலியாக பார்க்கில் மலை சுற்றலாம். பார்க்கில் எங்கன்னா சுற்றின்னு கிடக்கலாம் ஜாலியாக. அதனால் நம்ம எதற்கு வந்தோமோ, நம்ம எதற்கு ஒரு செயல்பாடை எடுத்தோமோ அதை கரெக்டாக செய்யணும். எக்ஸாம் பேப்பரை நீ கரெக்டாக எழுதினால்தான் உன்னுடைய ரிசல்ட் ஒன்று கிடைச்சிச்சு. அதே போல் தான் நீ கடவுள்கிட்ட வேண்டின விஷயம் கரெக்டாக உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, திருவண்ணாமலை மண்ணுக்குள்ளே காலை வைக்கும்போது நல்ல சிந்தனை, நல்ல புத்தி கூர்மை, சரியான செயல்பாடுகளை மனதில் வச்சுக்கொண்டு, இந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்க, அந்த கடலை இந்த கடலை தப்பான செயல்பாடுகள் எவ்வளோ விஷயங்கள் அந்த தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஒழுங்காக உங்களுடைய கடவுளுடைய சக்தியோட கடவுளை வேண்டுறதுக்கு பாருங்கள். அதை விட்டுட்டு இன்றைக்கி வர பப்ளிக்ஸ் எல்லாமே ஒரு சில பேர், எல்லாருமே நான் சொல்ல வரல, ஒரு சில பேர் இதுதான் பண்ணிட்டுருக்கீங்க. நாங்கள் அதையும் மலை சுற்றும் போது பார்க்குறோமே. மலை சுற்றும் போது சாமியோட சுற்றி மலை சுற்றுற தோலை கைப்பட்டு தான் ஒரு மலை சுற்றுவார் ஒரு சில பேர்லாம் ஒன்று மேலே. அது மாதிரி கலாச்சாரம் என்பது வந்து இன்றைக்கும் வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம். இதை கடைப்பிடிக்காமல் போகிறதுல குட்டிச்சோரை போயிடுது. இப்போ தான் இருக்கணும்னு சமுதாயத்தில் நம்ம மக்கள் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு அன்றைக்கி அந்த முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு சொல்லி வச்சுட்டு பழக்கப்படுத்திட்டு போனான்னா சும்மா ஒன்றும் சொல்லி பழக்கப்படுத்திட்டு போகல. நீ இப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உன் குடும்பம் நல்லாயிருக்கும், நீ நல்லபடியாக வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ இன்றைக்கும் வந்து தோல் மேலே கை போடுறது, ஏடா குடமாக இருக்கிறது, வாழ்க்கையில் இப்படி தான் இஷ்டத்துக்கு வேணால் வாழவே முடியாது. நீ பாதியிலே போய்டுவோம் கதை. இது தெரியாத நிறைய பேருக்கு. நான் எப்படி ஒன்றாலும் வாழ்வேன், நான் எப்படி ஒன்றாலும் இருப்பேன்னுவான். அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். அப்படியே பாதிலே. ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கோயிலில் சாமி கும்பிட வந்தோன்னா கோயிலில் சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கடவுளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. வந்தோமா, செல்லை ஆஃப் பண்ணோமா, கடவுள் பக்தியோடு சாமி கும்பிடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கும் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மலை சுற்றுற வழியில் 14 கிலோமீட்டரில் யாரும் நம்மளை பார்க்கலன்னு உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணின்னு வரீங்க. ஆனால் மேலே இருக்க அண்ணாமலையை பார்த்துன்னு தான் இருக்கார். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வந்தது வேஸ்ட்டு, சாமி கும்பிட்டது வேஸ்ட்டு. அதனால் எதையுமே வந்து அதற்குண்டான ஒரு இது கொடுங்க. எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான். அழகாக படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோன்னா பாஸ் பண்ணுறோம் பார்த்தியா, அதே மாதிரி தான். நீ உண்மையான கடவுளை நேசித்து அழகாக சாமி கும்பிட்டு போனால் உனக்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனம் கிடைக்குமென்னு சொல்லிக்கொண்டு, எப்பயும் மலை சுத்தம் வந்தால் உங்களுடைய சிந்தனைகள் கடவுள் மேலே வச்சுட்டு பண்ணுங்கள். விளையாட்டுத்தனமாகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் நக்கல் அடிச்சுன்னு கடலை போட்டுட்டு இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எந்த பிரதிபலனும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.